இவ்ளோ பில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதோட எல்லாத்தையும் ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் நினைச்சதை விட இந்த ஹோக்காகே வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடே பாட்டி, ஒழுங்கா என்ன போக விடுங்க. எனக்கு எந்த மிஷனும் இல்ல. நான் போய் சாஸ்கேவை தேட போறேன். இருக்கிற வேலையில இவன் வேற. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். என்ன மல்லாந்து விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்க? தானியா இங்க என்ன பண்ற? ஹினாட்டாவும் ஷீனோவும் எங்க? ஷீனோ கொரோனா சென்சையோட தலைமையில வேற ஒரு வேலையா வேற ஸ்குவாடோட போயிருக்கான். அப்புறம் ஹினாட்டா வீட்லயே பயிற்சி பண்ண போறேன்னு சொல்லிட்டா. ஒரு நெஞ்சாவா நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்களோன்னு தோணுது. அப்படி சொல்லாத, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீங்க எல்லாரும் இந்த மேப்பை பாருங்க. நீங்க தேடுறது எங்க இருக்குன்னு இதுல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அங்கதான் பல மில்லியன் மதிப்புள்ள பொக்கிஷங்கள் புதஞ்சி இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி மிஷன்லாம் சும்மா ஜுஜுபின்னு தான் சொல்லணும். உண்மைதான், இந்த மிஷன் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. இருந்தாலும் இந்த மிஷன்ல நீங்க தோத்து போனீங்கன்னா உங்க எல்லாரையும் திரும்ப அகாடமிக்கு அனுப்பிடுவேன். திரும்பவும் அகாடமில சேர்ந்து உங்க நிஞ்சா ட்ரைனிங்க முதல்ல இருந்து செய்வீங்க. ஆனா நாங்க எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? கொஞ்ச மாசமா நீங்க போற மிஷனோட சக்சஸ் ரேட் என்னன்னு எடுத்து பாத்துட்டு இருந்தேன். நருட்டோ, அதுல உன்னோடது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நீ எப்பெல்லாம் ஹினாட்டா அப்புறம் கீபா கூட போறியோ அப்பெல்லாம் உங்க டீம் மோசமா செயல்படுது. ஒருவேளை இந்த மிஷன்ல தோத்து போயிட்டோம்னா இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து எல்லா கிளாஸையும் முதல்ல இருந்து அட்டெண்ட் பண்ணணும்ல. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. என்ன விஷயம்? 3 பேரும் இங்க திரும்பி வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் அகாடமில இருந்த நாட்கள் ஞாபகம் வந்துருச்சா? நீங்க எப்ப இங்க தாராளமா வரலாம். இல்ல வேண்டாம், நாங்க இந்த பக்கமே வரல. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். இந்த மிஷனை கண்டிப்பா வெற்றிகரமா முடிச்சு சுனாடே பாட்டியோட முகத்துல நான் கரிய பூச போறேன். ஆமா, திரும்ப என்னால அகாடமிக்கு போக முடியாது. அதுவும் நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்க மாட்டேன். எல்லாருமே ஒரு டீமா செயல்படும் போது தப்புக்கு மட்டும் நீங்க என்ன சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படியா? என்ன அப்படின்னா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எப்பெல்லாம் நீ டீம்ல சேரும் போது நாம ஏன் மிஷன்ல தோத்து போய்கிட்டே இருக்கோம்? அப்படியா? அப்ப இந்த டீமுக்கு யாரு தேவை யாரு தேவையில்லைங்கிறத இந்த மிஷன்ல நான் உனக்கு காட்டுறேன். தாராளமா நிரூபிச்சு காட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த மிஷன்லயாவது தோக்க மாட்டோம் நம்புறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்படின்னா வேற வேற வழியா போய் யார் முதல்ல வராங்கன்னு பாக்கலாமா? போட்டிக்கு நான் தயார். நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா சரி, அந்த பாறைக்கு முதல்ல யார் போறாங்கன்னு பாக்கலாம். நீ போலாம், சீக்கிரமா ஹகமாரு. நான் எப்படி ஜெயிக்கிறேங்கிறத மட்டும் பார். இரு, நானும் வரேன் நருட்டோ. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். வந்துட்டியா? எப்படி நீ வர லேட் ஆகும்னு தெரியும். அதனாலதான் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன். இந்த வழியா போகலாம். இந்த பக்கமா போனா நம்ம சீக்கிரமா போகலாம். இவன் திருந்த மாட்டான். தண்ணி வேணும். இந்த மூச்சு வாங்குதோ? இப்படி போனாதான் வேகமா போக முடியும். எனக்கு தெரியும், வா. பாத்துட்டீங்களா? நல்லா தூங்கிட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா. விழுந்த கல்லு ஏதாவது ஒண்ணு தாக்கி இருக்கும். நான் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு இத பாரு, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. ஆமா, எப்பவும் போல இதுவும் உன்னோட தப்பு தான் நருட்டோ. ஹினாட்டா, நான் இங்க இருக்கேன். ஆனா இது என்னது? நீங்க 2 பேரும்
எங்க ரெண்டு ஹினாட்டா என்ன பண்றீங்க? நருட்டோ நருட்டோ அட போங்கப்பா, அவங்க ரெண்டு பேருடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு ஐடியா. உண்மையான ஹினாட்டாக்கு பதில் தெரிஞ்ச ஒரு கேள்வியை நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்க போறேன். ஆல்ரைட், ஹினாட்டாவுடைய அப்பா பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஹியாஷி ஹியோகா. இது ஈஸியான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் புரியல. என்ன ஓகே, அவங்கள எப்படியாவது தடுத்தாகணும். நானும் நருட்டோவும் அவங்கள பாத்துக்கிறோம். நீ எப்படியாவது நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துரு, சரியா? அவசரப்படாத. அடி இன்னும் சரியாகல, அதனால கவனமா இரு. சரி, நான் பொறுமையாவே வரேன். இதுதான் பிளான். நீ பொறுமையா கிராமத்துக்கு போ, ஆனா ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவருடைய கால் இன்னும் சரியாகல. நானும் அதே தானே சொன்னேன். நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? அப்படியா? காதுல விழல. நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேனா இப்படி கொண்டு போவேன். எதனால இப்படி பண்ண நருட்டோ? நருட்டோ நருட்டோ அந்த பக்கமா ஓடி போயிருந்தானா? நான் அப்ப அடிச்சு பறக்க விட்டது யாரு? வேறீங்க 2 அடியில 2 பேரை காலி பண்ணிட்டேன். என்ன எதுவும் பண்ணாத கீபா, என்ன மன்னிச்சு. நருட்டோ வேணா அதுக்கெல்லாம் ஏமாந்து போவான். நான் உன்னை அடிக்க தான் போறேன். இவனுங்களா லீஃப் வில்லேஜ் ஆள போறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் இங்க வந்து சாப்பிட்டு போனேன். அதேதான், சாப்பிட்டுட்டு காண பணத்தை கட்டு. இந்தாங்க. என்ன மாதிரியே சுத்தி விளையாடி இருக்கானே. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. சாப்பிட்டு காசு கொடுக்காம என்னுடைய பேரை கெடுத்து வச்சுட்டானே. இந்த 4 பேருக்காகவா நாம அவ்வளவு தூரம் அங்க இருந்து வேகமா ஓடி வந்தோம்? நம்பெல்லாம் வலிக்குது. காலையில இருந்து இந்த புதையலை தூக்கிட்டு சுத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஹே ஹினாட்டா, இமே புடிச்சிட்டோம். அப்படியா? நல்ல விஷயம்தான். அவன் முதுகுல புதையல் பெட்டி இல்ல. அப்படின்னா இவன் போலியா தான் இருக்கணும். ஜென்டில் ஃபிஸ்ட். இவ்வளவு வேகமா ஓடும் போதே தெரியும் ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு. இதெல்லாமே ஒரு டெஸ்ட். என்னோட நோக்கம் என்னன்னா, நீங்க 3 பேரும் ஒரு டீமா எப்படி வேலை செய்றீங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆரம்பத்திலேயே இந்த மிஷன் முடிஞ்சு போயிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எங்களை கடைசியில புடிச்சிட்டாங்கல்ல, அந்த வகையில இவங்க இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே புதையல் பெட்டியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓபன் பண்ணி பாருங்க, எங்களுடைய மிஷன் முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ட்ரைனிங்கான பில்லா? பாத்தி அவன சந்தோஷமா உதவி பண்ண வரேன்னு சொன்னவன் இப்ப இந்த அளவுக்கு தேவையில்லாம பில் போட்டிருக்கான்.